டார்லிங்ஸ், சவுடால் சந்தான லட்சுமி எப்படி இருக்காளா? ஐயா நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம். எலும்புலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குதுங்க. சரி அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும் வைத்தியர் சொன்னாரா. டார்லிங்ஸ், நீங்க அவளை கடைசியா எப்ப போய் பாத்தீங்க? இப்பதான் பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்களே கட்டுப்பிட்டீங்க. கையில போனா உங்க கௌரவத்துக்கு குறைச்சலன்னு சாறு வர மாதிரி சாத்துக்கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, இருக்கட்டும் கொடி மந்திரி ஒரு கூட, நீங்களே கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கன்னு கூடைய கொடுத்தோமே. அத அவ படுத்துட்டா வாங்கினா. நிறுத்துங்க நிறுத்துங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்னமோ பார்க்காத மாதிரியும், நாங்க என்னமோ கேட்காத மாதிரியே, நாங்க என்னமோ பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க. இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா. சொல்லுடா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மைனரை ஜன்னல் ஓரத்திலேயாவது வந்து நின்னு என்ன பார்க்க சொல்லுங்க. அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவ அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா நம்ம சந்தான லட்சுமி மாதிரி இல்ல. ஏண்டா, நீ என்னடா வாங்கி கொடுத்த? கொடி முந்திரிங்கோ. நீனு சாத்துக்கொடி. அண்ணா நீங்க என்ன? ஆப்பிள். ஏண்டா, அதெல்லாம் வாங்கிட்டு போய் என்னடா பண்ணீங்க? இதெல்லாம் நாங்க திட்டோம்ங்க. ஒரு சுத்தி போச்சு. தின்னு விடு. யார் யாரு வண்டியை குறுக்க நிப்பாட்டி இருக்கிறது? மடையனுங்க. என்ன சொன்னீங்க? உங்களை மடையனுங்கன்னு சொன்னேன். ஐயா நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுரா. சும்மாரா. ஏமா ஐயா சால்வ போட்டதுல ஏதாவது தெரிஞ்சுதா? ஏயா மறைக்கத்தானே போட்டாரு, அப்புறம் எப்படி தெரியும்? கோச்சுக்காதம்மா. நாங்க ஏன் கேக்குறோம்னா, மைனர் போட்ட சால்வையில ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா, இல்ல சலனமாவது ஏற்பட்டுதா? என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு சொன்னார். அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை வந்து என்ன பார்க்க சொல்லு. இது வரைக்கும் அவருக்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன உறவு? மாமா. என்னங்க இது? அங்க அவ துப்புறா, இங்க நீங்க துப்புறீங்க. என் மூஞ்சி நெச்சு தொட்டியா? அவ கூப்பிட்டு நான் போறதாடா? அம்மா இப்படியே விட்டுற போறீங்களா? அது எப்படி முடியும்? என்ன அவ கூப்பிட்டு நான் போக கூடாது, நான் கூப்பிட்டு அவன் வராம இருக்க கூடாது. ஐயோ குழப்புறீங்களே. அதான்டா மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் கண்ணுங்கிறது. அவளை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான். நீங்களே அந்த பொண்ண பொண்ணு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பா? பார்க்க கூடாது. இந்த மாரப்ப கவுண்டரோட மகன் ராசப்ப கவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது 2 மாங்கா. ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க? விழும். எப்படி? அவ வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு. ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம். எதுக்கு? சங்கிலி பாட்டி சந்தான லட்சுமிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா, வந்து தடுப்பா. தடுக்கலன்னா அவளுக்கு எட்டும் இல்லன்னு விட்டு போய் சேர வேண்டியதான்.